வணக்கம். இவர் முகமது மொய்சு. மாலத்தீவின் அதிபர் என்பதற்கு அறிமுகம் தேவையில்லை. இந்தியா அவுட் பிரச்சாரத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்தவர் இந்த முகமது மொய்சு. அவர் அணிந்திருக்கும் இந்த டி-ஷர்ட்டை பாருங்கள். அதில் எழுதப்பட்டுள்ளது இந்தியா அவுட் என்று. இதே முகமது மொய்சு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் இந்தியா அவுட் பிரச்சாரத்தை ஆதரிக்கவே இல்லை, தாமும் தமது கட்சியும் அதில் பங்கேற்கவே இல்லை என்று கூறியிருந்தார். அவர் அவ்வாறு சொன்னதைத் தொடர்ந்து இந்த படங்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. இப்போது ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது என்று தெரிந்ததால் அவர் அதற்கு எதிர்வினை ஏதும் ஆற்றவில்லை. இந்நிலையில் இப்போது முகமது மொய்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருக்கும் படங்கள் வைரலாகி உள்ளன. அவர் அதிபரான பிறகு இரண்டாவது முறையாக இப்போது இந்தியாவிற்கு வந்துள்ளார். முன்பு பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்தார். அது தவிர மற்ற பல சந்தர்ப்பங்களில் இருவரும் சந்தித்துள்ளார்கள். ஆனால் ஒரு அரசுமுறை பயணமாக இப்போதுதான் இந்தியாவிற்கு வந்துள்ளார் மாலத்தீவு அதிபர். இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு அவர் கூறிய சில விஷயங்கள் சுவாரஸ்யமானவை. முதலில் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை தங்களுடைய மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் மொய்சு. இரண்டாவதாக, இந்தியா மாலத்தீவின் மிக முக்கியமான நட்பு நாடாகும். இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு வலுவாக தொடரும். மூன்றாவதாக, பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிப்பது போன்ற செயல்களை நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், அத்தகைய செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, முன்பு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த 2 அமைச்சர்களை நிரந்தரமாக வெளியேற்றியுள்ளார் மொய்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான எதையும் மாலத்தீவு செய்யாது, அத்தகைய செயல்களுக்கு துணை போகவும் மாட்டோம் என்று கூறியுள்ளார் அவர். மற்ற நாடுகளுடனும் மாலத்தீவு ஒத்துழைக்கும் என்றாலும் அவை எதுவுமே இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விதத்தில் இருக்காது என்று கூறியுள்ளார் மொய்சு. மாலத்தீவை போன்ற ஒரு மிகச்சிறிய நாடு இந்தியாவிடம் பணிந்து வந்துள்ளது என்பதை ஒரு பெரிய விஷயமாக பேசுவது இந்தியாவை போன்ற ஒரு நாட்டை பொறுத்தவரை சரியல்ல என்று கருதுகிறோம். காரணம், மிகச்சிறிய ஒரு நாடாகும் மாலத்தீவு. நமது நாட்டின் ஒரு மாநிலம் அல்லது மத்திய ஆட்சி பகுதியின் அளவு கூட இல்லாத ஒரு நாடு. மாலத்தீவு முன்பு அவ்வாறு செய்தது இப்போது இதோ இந்தியாவிடம் வந்து உதவி கேட்கிறது என்ற பொருளில் பல கமெண்டுகளை காண முடிகிறது. வேறு பல வார்த்தைகளை பயன்படுத்தியும் கமெண்டுகள் எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். உண்மைதான், அளவுக்கு அதிகமாக இந்திய விரோத போக்கை கடைபிடித்துவிட்டது மிக குறுகிய கால அளவில் மாலத்தீவு. அதன் கோபம் நாம் இந்தியர்களுக்கு இருப்பதும் இயல்புதான். ஆனால் அதற்காக நாம் மாலத்தீவிற்கு விரோதமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. முகமது மொய்சு இந்தியாவை சற்று சீண்டித்தான் பார்த்தார். ஆனால் வெளியில் இருந்து கொண்டு பார்ப்பதற்கும் களத்தில் இறங்கி ஆடுவதற்கும் வேறுபாடு உள்ளது என்பதை அவர் இப்போது புரிந்திருப்பார். அவர் அதை புரிந்து கொள்வதற்கு சிறிது கால அவகாசம் எடுத்துள்ளது, அவ்வளவுதான். அதிபரான நேரத்தில் இந்திய ராணுவத்தை அங்கிருந்து திரும்பச் செய்வோம் என்று கூறியிருந்தார் மொய்சு. அதனால் அதை செய்யாமல் அவரால் ஆட்சி செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. அதனால் அதற்கு அவர் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டார். கால அவகாசம் ஆனது. உண்மையை சொல்வதனால் அதில் இந்தியாவை கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்பட்டது அவருக்கு. காரணம், இந்திய ராணுவத்தை அங்கு நாம அனுப்பவில்லை, நமது ராணுவம் அங்கு சும்மா செல்லவில்லை. மாலத்தீவின் பாதுகாப்பிற்குமாக பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில்தான் அங்கு இந்திய ராணுவம் இருந்து வந்தது. ஆனால் மொய்சு அதிகாரத்திற்கு வருவதற்காக இந்தியா அவுட் பிரச்சாரத்தை நடத்தியிருந்தார். அதனால் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அதை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இந்தியா அதற்கு உடனடியாக ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை எடுக்க மாலத்தீவால் முடியாது. அதனால் அப்போதே ராஜதந்திர தளத்தில் இந்தியாவிடம் மண்டியிட்டிருந்தார் அவர். அதைத் தொடர்ந்துதான் இந்தியா அங்கிருந்து ராணுவத்தை திரும்ப அழைத்துக் கொண்டு அதற்கு பதிலாக சீருடை இல்லாதவர்களை அங்கு அனுப்பியது. அதை தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகிறோம். யூகிக்க முடிந்ததுதான் என்பதால். என்னவானாலும் அங்கு இப்போதும் இந்தியாவின் செல்வாக்கு உள்ளது. காரணம், மாலத்தீவில் இந்தியாவின் செல்வாக்கு இருக்க வேண்டியது இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் அவசியமாகும். முன்பு விடுதலை புலிகள் முயன்றது போல் ஏதேனும் குழுக்கள் மாலத்தீவில் ஊடுருவி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாகும். அதனால் மாலத்தீவு மட்டுமல்ல, இலங்கை உட்பட உள்ள இந்தியாவின் அண்டை நாடுகளில் எல்லாம் இந்தியா அக்கறை கொண்டுள்ளது. 145 கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாம் பல்வேறு நடவடிக்கைகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. துருக்கி, சீனா போன்ற நாடுகள் சிறிது ஆசையை காட்டிய போது மொய்சு இந்தியாவை தவிர்த்துவிட்டு செயல்படலாம் என்று கருதிவிட்டார். ஆனால் அது நடக்காது என்பதை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டுள்ளார் முகமது மொய்சு. எப்போது அழைப்பார்கள் என்று காத்திருந்தது போல் பிரதமரின் பதவியேற்பு விழாவிற்கு அவர் வந்து கலந்து கொண்டதற்கான காரணமும் அதுதான். இப்போதும் மாலத்தீவிற்கு பெருமளவில் உதவிகளை செய்து வருகிறது இந்தியா. இந்தியாவின் உதவி இல்லாமல் மாலத்தீவால் நிலை நிற்க முடியாது. இதை கேட்கும்போது
இவ்வளவு செய்த மாலத்தீவிற்கு ஏன் நாம் இனி உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் நிறுத்த வேண்டும் என்றும் சிலர் கேட்கக்கூடிய வாய்ப்புள்ளது. இங்கு நாம் எந்த அளவு மாலத்தீவின் மக்கள் மீது அக்கறை கொண்டு உதவிகளை செய்கிறோமோ அதே அளவு நாம் மாலத்தீவின் மக்கள் மீதுள்ள அக்கறையால் மட்டும் அந்த உதவிகளை செய்யவில்லை என்பதும் ஒரு உண்மையாகும். மாலத்தீவு, வங்கதேசம் போன்ற நாடுகளில் எல்லாம் இந்திய விரோத போக்குடைய அமைப்புகள் இருப்பது தெரிந்தும் காலாகாலமாக நாம் அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம். அவர்கள் இந்தியா மீது பாசத்தை பொழிகிறார்கள் என்பதால் உதவி செய்யவில்லை என்பதும் ஒரு உண்மையாகும். நமது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக, அதன் பாகமாகவும் நமது செல்வாக்கை தக்க வைப்பதற்காகவும் அவ்வாறு உதவிகளை செய்து வருகிறோம். நாம் உதவிகளை செய்யவில்லை என்றால் அதை செய்ய தயாராக பல நாடுகள் அவர்களை அணுகுவார்கள். உலகளாவிய வர்த்தகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக உள்ளது இந்திய பெருங்கடல் பகுதி. அதனால் இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதால் 3 நாடுகள் மிக அதிக நன்மைகளை அனுபவிக்கின்றன. வங்கதேசம், மாலத்தீவு, இலங்கை போன்றவையாகும் அந்த நாடுகள். அந்த நாடுகளில் சீனா போன்ற நாடுகள் எப்படி வேண்டுமானாலும் ஊடுருவ முடியும். அப்போது அங்கு இந்தியாவின் செல்வாக்கு இல்லை என்றால் அவர்கள் சுலபமாக அங்கு தமது செல்வாக்கை உருவாக்க முடியும். அதனால்தான் என்ன விலை கொடுத்தாலும் அந்த நாடுகளில் நமது செல்வாக்கை நிலைநிறுத்துகிறது இந்தியா. இப்போது மாலத்தீவு அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள நிலையில் நாம் அதை நமது ஒரு ராஜதந்திர வெற்றியாக கொண்டாடினாலும் மாலத்தீவையோ அந்நாட்டு மக்களையோ நாம் கேலி பேசுவது சரியல்ல. புவிசார் அரசியலில் நமது நோக்கங்கள், நமது நலன் சார்ந்த விஷயங்கள்தான் முக்கியம். அதனால் நாம் அந்த நாட்டை கேலி செய்து பேச வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். இப்போதே இந்திய விரோத பிரச்சாரத்தை மேற்கொண்ட, இந்தியாவை புறக்கணித்த, இந்தியாவிடம் வீம்பு பேசியிருந்த ஒரு தலைவர் இந்தியாவை தேடி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போது பலமுறை உதவிகள் கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பலமுறை இந்தியாவின் உதவிக்கு நன்றி கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதுவே மாலத்தீவின் தோல்விதான். அதுவே அவர்கள் இந்தியாவிடம் சரணடைந்ததற்கு சமம்தான். எனவே அவர்கள் முன்பு செய்ததை குத்தி காட்டவோ அல்லது சொல்லிக்கொண்டோ இருப்பதல்ல நமது நோக்கம். மாறாக புவியியல் ரீதியாக முக்கியமான இடங்களில் அமைந்துள்ள நமது அண்டை நாடுகளில் நமது செல்வாக்கை நிலைநிறுத்துவதுதான் நமது நோக்கமாகும். அந்த வகையில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றி கிடைத்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. உண்மையில் சீனாவின் உதவியோடுதான் அதிகாரத்திற்கு வந்தார் மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்சு. அதனால்தான் அதிபரானவுடன் வழக்கத்திற்கு மாறாக வீம்பு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவரால் இந்தியாவின் உதவியின்றி ஆட்சி செய்ய முடியாது என்பது புரிந்துள்ளது. இந்தியாவுடனோ அல்லது சீனாவுடனோ நாம் இல்லை, நமக்கு நமது நாட்டின் நலன்தான் முக்கியம் என்ற விதத்தில் பெரிய வசனங்களை எல்லாம் பேசியிருந்தார் மொய்சு. ஆனால் அதே மொய்சு இப்போது கூறுகிறார் இந்தியாவின் நலனுக்கு பாதகமான எந்த நகர்வும் மாலத்தீவில் நடக்காது என்று. இங்கு முகமது மொய்சுவிற்கு திடீரென இந்தியா மீது பாசம் பிறந்ததால் அவர் இவ்வாறெல்லாம் பேசவில்லை, செயல்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நிச்சயம் இந்தியா மீது கோபமோ வெறுப்போ இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்த முடியாத நிலை உள்ளது. வெளிப்படுத்தக்கூடாது என்ற பக்குவத்தை அவர் இப்போதுதான் அடையத் தொடங்கியுள்ளார். மாலத்தீவு நிலைநிற்க வேண்டுமானால் இந்தியாவின் உதவி இருந்தே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுள்ளார். அதோடு மாலத்தீவின் மீது இந்தியாவிற்கும் சில உரிமைகள் உள்ளன. அதாவது ஒவ்வொரு நாள் கடக்கும் போதும் கடல் நீர் மட்டம் உயர்வதன் காரணமாக மாலத்தீவின் நிலைநிற்பு கேள்விக்குறியாகிக் கொண்டுள்ளது. ஏதேனும் ஒரு கட்டத்தில் மாலத்தீவுகள் கடலில் மூழ்கி போனால் அங்குள்ள மக்கள் என்ன ஆவார்கள்? அப்படி ஒரு நிலையில் அவர்கள் இந்தியா அல்லது இலங்கைக்குத்தான் செல்ல முடியும். இலங்கை அவர்களுக்கு அபயம் நல்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவாகும். அப்போது இந்தியாவிற்குத்தான் அவர்கள் வரவேண்டும். வேறு எந்த நாட்டினாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. இந்தியாதான் மிக அருகாமையில் அமைந்துள்ள பெரிய சக்தியாகும். இந்தியாவிற்குத்தான் அதற்கான வலிமையும் உள்ளது. என்னதான் சீனா போற்றி போற்றி என்று மாலத்தீவு பாடினாலும் அந்த நேரத்தில் சீனா பிளைட் மோடில் இருந்துவிடும். அவசரமான ஒரு தேவை ஏற்படும் போது உதவிக்கு வரும் என்று நம்ப முடிந்த ஒரே நாடு இந்தியாதான். மற்ற நாடுகள் எல்லாம் காரணம் இல்லாமல், அவர்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். மிகவும் குறைவான மக்கள் தொகை உள்ள மாலத்தீவின் எல்லைகள் இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமாகும். 300 சதுர கிலோமீட்டர் மட்டும் பரப்பளவுள்ள ஒரு மிகச்சிறிய நாடாகும் மாலத்தீவு. அது ஒரு தீவு கூட்டமாக இருப்பதால் அதன் கடல் எல்லை மிக அதிகமாக உள்ளது. ஒருவேளை அந்த தீவுகள் கடலில் மூழ்கினால் அப்போது இடம்பெயர்வதற்காக மாலத்தீவு அரசு ஆஸ்திரேலியாவில் இடம் கண்டுபிடித்ததாக முன்பு செய்திகள் வெளிவந்திருந்தன. ஆனால் அதன் எதிர்காலம் என்னவென்பது தெரியவில்லை. அப்படி ஒருவேளை அவர்கள் சென்றால் அந்த பகுதி வெற்றிடமாகும் போது இந்தியாவுடன் தான் சேரும். இந்தியா பணம் கொடுத்து வாங்கவோ அல்லது இயல்பாகவே இந்தியாவிற்கு சொந்தமாகவோ செய்யும்.
அல்லது எதிர்காலத்தில் இந்தியாவே அவற்றை செயற்கை தீவுகளாக மேம்படுத்தி அவர்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எப்படியானாலும் அது இந்தியாவின் ஒரு பகுதியைப் போல் அல்லது அதிகம் விளையாட்டுகள் அரங்கேற்றினால் இந்தியாவின் பகுதியாகவே தொடரத்தான் வாய்ப்புள்ளது. இந்தியாவை புறக்கணித்து மாலத்தீவு இருக்க முடியாது. நமக்கு அந்த பகுதி மிக முக்கியமாகும். ஒருவேளை மேற்கூறியது போல் ஏதேனும் பிரச்சனையாகி வேறு இடங்களும் கிடைக்காத பட்சத்தில் அந்த 5 லட்சம் மக்கள் எங்கு செல்வார்கள்? அப்படி ஒரு நிலையில் இந்தியா மட்டுமே அவர்களுக்கு அபயம் நல்க முடியும். இதெல்லாம் நடப்பதா என்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் மாலத்தீவிற்கு உதவி செய்வது இந்தியா மட்டுமாகத்தான் இருக்கும். மாலத்தீவில் இந்தியா அவுட் பிரச்சாரத்தை தூண்டிய சீனா இலங்கை நெருக்கடியில் இருந்தபோது என்ன செய்ததோ அதைத்தான் அங்கும் செய்யும். இந்தியாவின் இடத்தில் சீனாவாக இருந்தால் இந்த மாலத்தீவும் இலங்கையும் வங்கதேசமும் நேபாளும் பூட்டானும் எல்லாம் என்றோ இந்தியாவின் பாகமாக மாறியிருக்கும். மக்கள் குடியரசு சீனா அமைந்தவுடனே அவர்கள் அண்டை நாடுகளை கைப்பற்றும் வேலையைத்தான் முதலில் செய்தார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் சீனாவின் பாகமாக இருந்தது என்று சொல்லித்தான் திபெத்தை கூட அவர்கள் கைப்பற்றினார்கள். அப்போது பல பகுதிகளையும் தீவுகளையும் கைப்பற்றியுள்ளது சீனா. இப்போதும் பல தீவுகளையும் பல நாடுகளின் நிலப்பரப்புகளையும் அவர்களுடையவை என்று சொல்லி வருகிறார்கள் சீனர்கள். இங்கு மாலத்தீவு இந்தியாவிற்கு இவ்வளவு அருகாமையில் இருந்தும் 5 லட்சம் மட்டுமே மக்கள் தொகை உள்ள மிகச்சிறிய நாடாக இருந்தும் அதை கைப்பற்றவில்லை இந்தியா. நியாயப்படி பார்த்தால் இந்தியாவின் ஒரு மாநிலமாகவோ அல்லது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போன்ற மத்திய ஆட்சி பகுதியாகவோ இருந்திருக்க வேண்டிய பகுதியாகும் இந்த மாலத்தீவுகளும். இந்தியாவை வெகுவாக விமர்சித்த அதே நபர், இந்தியா அவுட் பிரச்சாரத்தை மிக தீவிரமாக நடத்திய அதே நபர் இன்று இந்தியாவை நாடி வந்துள்ளார். இதுதான் இந்தியாவின் செல்வாக்கு. இந்தியாவை தவிர்த்துவிட்டு இந்த நாடுகளால் நிலைநிற்க முடியாது. அதனால் அங்கெல்லாம் இந்தியாவின் செல்வாக்கு தொடரும்.